Department of Biotechnology. The Department of Biotechnology was established in the year 2005. The department designs the concepts and thoughts that nurture the minds of budding biotechnologists and amplifies them as innovations and processes of technological significance. It caters to the fast-growing fields in the frontier areas of biotechnology and healthcare through cutting-edge research and advanced trainings. The main thrust areas of research being food, water, health, and energy. Programs offered: B.Tech Biotechnology, M.Tech Biotechnology, MSc Microbiology, M.Phil or PhD Biotechnology, Infrastructure and Research Facility. Healthy interaction between institutions and industries is consistently promoted in this program to augment research and commercialization of products that is achieved by the state-of-the-art lab and research facilities, bioprocess technology and downstream processing, biochemical engineering, cell biology and immunology, microbiology, molecular biology and genetic engineering, plant and animal tissue culture, CPC SEA approved animal house, algae biomass research, BESI, USA. Funded research projects worth 2.5 crore rupees has been received from various funding agencies such as DBT, DST, NTRF, BESI and UBCHEA. Placements. Our major recruiters are from pharmaceutical, bioprocessing, food and allied industries, and our alumni are placed in Biocon, Z4 R&D Solutions, Nestle, NDC UAE, Premier Biosoft, CMC Vellore, ICAR, NRCPB, Infosys, Accenture, CTS, TCS, as analysts and managers in R&D and quality control laboratories. The department holds a placement percentage of 85% to its record. For more details, visit www.karunya.edu. Toll-free number 1-800-425-4300. என் பேர் லீசா கிறிஸ்டி. நான் வந்து கார்னியாலேருந்து வரேன். நான் 10th வந்து கார்னியாவில் தான் படித்தேன். எனக்கு வந்து 10th பப்ளிக்கில் கடவுள் நல்ல மார்க் கொடுத்தாங்க. காட் வந்து குட் மார்க் கொடுத்தனால எனக்கு வந்து மெடிசன் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து 11th வந்து நான் வேறு ஸ்கூலில் படித்தேன், கோயம்புத்தூரில். நான் 11th படிக்கும்போது கடவுள் என் கூட இருந்தாங்க. நான் படிக்கும்போது 11th போர்டு எக்ஸாம் தான். ஸோ அதுவும் நல்லபடியாக நான் கிளியர் பண்ணிட்டு நான் 12th வந்தேன். 12th வந்து அப்போவும் என் கூட கடவுள் இருந்தாங்க. எல்லா ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்லேயும் என் கூட கடவுள் இருந்தாங்க. ஆனாலும் நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவேன். பட் ஆனாலும் எனக்கு ஏற்ற மார்க் அவ்வளோவா வரல. ஸோ பட் நான் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். எப்பவுமே அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டே இருப்பேன். அப்படியே எனக்கு வந்து 12th எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அந்த கடவுள் என் கூட இருந்தாங்க. நான் வந்து பெஸ்ட்டாக்கு வந்து ப்ரே பண்ணேன். இங்கே இருக்க ப்ரேயர் வாரியர்ஸும் அவங்களும் எனக்காக ப்ரே பண்ணாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு தைரியத்தோடு நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். என்னோடய ரிசல்ட்டு வந்துச்சு. அதுலேயும் கடவுள் நல்ல மார்க் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி மெடிசன் போகணுன்னா நீட் எழுதணும். அப்போது எனக்கு என்னோடய எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் 2 months வந்து கழிச்சு எனக்கு நீட்டு. ஸோ நான் 2 months அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் நீட்டுக்கு முந்தின நாள் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணேன். நான் திரும்பவும் நீட் எக்ஸாம் நல்லபடியாக நீட் எக்ஸாம் எழுத போனேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் வந்தேன். அதுக்கப்புறம் 1 month கழிச்சு எனக்கு நீட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் நினச்ச மாதிரி வரல. ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸில் வந்து எனக்கு அந்த எலிஜிபிலிட்டியே எனக்கு இல்லை.
சரி ஆனாலும் எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, இந்த மாதிரி கடவுள் நம்மளை உயர்த்துவாங்க, ஏதாவது ஒரு துறையில், மேபி இதில் இல்லைனாலும் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு இதுலையாச்சும் நம்மளை உயர்த்துவாங்கன்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 months போயிடுச்சு. அதுக்கப்புறம் கார்னியாவில் வந்து யூடர்ன் சாம்வேல் அண்ணா வந்து நடத்துனாங்க. ஸோ அவங்க வந்து 4 days நடந்துச்சு. ஸோ நான் அந்த 4 days நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன், அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கடவுள் வந்து உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அந்த மோட்டிவேஷன் நல்லா இருந்துச்சு. அனாலிட்டிக் செஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. சரி கடவுள் நம்மளை உயர்த்துவாங்க, நம்மளை ஏதாவது ஒரு துறையில் நம்ம அனுப்புவாங்க அப்படின்ட்டு. கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி கட் ஆஃப் 6 marks குறைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போது எனக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் போச்சு. அதனால் எனக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிஎஸ்க்கான அந்த இது வந்து எனக்கு நம்மளுக்கு இருக்குது, அந்த மார்க்கு இருக்குன்ட்டு நினச்சிட்டு, சரி நம்ம ஏதாவது காலேஜஸில் வந்து பார்க்கலாம், ஏதாவது சீட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போடும்போது ஒரே ஒரு காலேஜ் இருந்துச்சு. அது வந்து சென்னையில். அதில் வந்து ஒரே ஒரு சீட் தான் இருந்துச்சு. அப்போது நாங்கள் கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு சீட் தான் இருக்குது, உடனடியாக வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் டக்குன்னு போய் அட்மிஷன் போட்டு எல்லாமே நல்லா முடிஞ்சிச்சு. இது வந்து எப்படின்னா எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருந்தாலும் இது வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் தான் எனக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஏன்னா கடவுளே எனக்கு இந்த ஒரு சீட்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ யாருக்கும் கொடுக்காம எனக்கு மட்டும் ஒரு இது இவளுக்கு தான் லீசாக்கு தான் அப்படின்ட்டு வச்சு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக நான் எல்லா ப்ரேயர் வாரியர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் யூடர்ன் மீட்டிங் வந்து இது ரொம்ப என்னோடய லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ டிஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். அப்போது நான் இந்த 4 days நான் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் தான் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு என் வாழ்க்கையில். ஸோ அதுக்காகவும் நன்றி. இது ஆர்கனைஸ் பண்ண சாம் அண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. For me, Ignite has been a heart-touching and a life-changing moment. Ignite Karunya was a program to ignite our spirit. I really had a fun time. I was able to learn how to grow closer to God, and I really enjoyed the meeting. ஆண்டவர் நம்மோடு அக்கினியின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அக்கினியின் தேவன், மகத்துவம் உள்ளவர், பிரகாசமாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? அவர் பெரியவர். பிரியமானவர்களே, பாருங்க, யாத்ராகமம் 19:18 வேத நாட்களில் ஆண்டவர் சீனா என்ற மலையில் இறங்கின பொழுது அங்கு ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அக்கினியா இறங்குகிறார். அந்த மலையே அக்கினியினால பற்றி எரிந்து புகை தான் அந்த மலையை நிரப்புது. புகை தான் பார்க்க முடியுது. எவ்வளோ அக்கினி நிறைந்த கடவுள், அக்கினி நிறைந்த தேவன் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். யாத்ராகமம் 24:17 நாம் பார்க்கிற ஆண்டோடைய மகிமையை அவங்க பார்த்தாங்க. பட்சிக்கிற அக்கினியாய் காட்சி அளிக்குதே ஆண்டோடைய மகிமை. பட்சிக்கிற அக்கினியாய் அவருடைய மகிமையே காட்சி அளிக்குது. மகிமையே அப்படி அக்கினியை போல் இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் நம் வாழ்க்கையில் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க.
2 தெசலோனிக்கேயர் 1:8 இயேசுவை பற்றி வேதம் கூறுகிறது, அவர் எரிகிற அக்கினியாய் வெளிப்படுவார் என்று. எரிகிற அக்கினியாய் வெளிப்படுவார். இது தேவனுடைய சுபாவம். அவரை அப்படிப்பட்ட விதமாய் நம் தேவன் அக்கினியாய் நம்மோடு இருக்கிறார். இன்று அவர் நமக்கு சொல்லுகிறார், என் அக்கினியை உன்மேல் வைப்பேன், உன்மேல் வைப்பேன். இந்த வார்த்தையை தான் உங்களோடு கூற சொன்னார். பிரியமானவர்களே, என் அக்கினியை உங்கள் மீது வைப்பேன், உங்கள் வாழ்க்கையின் மீது வைப்பேன், உங்கள் உடலின் மீது, இருதயத்தின் மீது நான் வைப்பேன். எல்லா காரியத்திலும் என் அக்கினியை நீங்கள் சூழ்ந்திருப்பதை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அக்கினியின் தேவன் நாம் கேட்டது போல நம்மோடு பேசுவார், நம்மோடு பேசுவார். விசேஷமாய் இன்று வாக்குத்தத்தமாய் உபாகமம் 5:24 ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகத்துவத்தை காண்பித்தார். முதலாவது அவர் மகத்துவத்தை நமக்கு காண்பிப்பார். அவரை பார்க்க போகிறோம். ஆக்ஷன்ல நம்ம ஆண்டவரை பார்க்க போகிறோம். அக்கினியின் தேவனை நாம் பார்க்க போகிறோம், ருசி பார்க்க போகிறோம். இன்னும் அவர் சொல்லுகிறார், அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம் என்று இந்த வசனத்துல போட்டிருக்கு. அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான ஆண்டவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்க போறோமா? வாழ்க்கையை நடத்தும், வழி நடத்தும் அவருடைய சத்தம், அக்கினியின் தேவனின் சத்தத்தை நீங்கள் இன்று முதல் கேட்பீர்கள். அந்த காரியங்களிடம் போய் நீதான் என்னோட நம்பிக்கை என்று சொல்லி, பேராசைகிட்ட போய் நம்ம நம்பிக்கையை வைத்து, இச்சையிட்ட போய் நம்ம நம்பிக்கையை வைத்து, நீதான் எனக்கு பதில் கொடுக்கணும் என்று சொல்லி அதே நம்பிக்கை எடுக்கலாம். பதில் வராத பொழுது நாம் துக்கத்தில் மூழ்கி விடுகிறோம். நம்மை கீறி கொள்ளும் அளவிற்கு, நம்மை வெட்டி கொள்ளும் அளவிற்கு, நம் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அளவிற்கு நம்மை பலி செலுத்த அந்த காரியங்களுக்கு போய், காது கண் இல்லாத அந்த காரியங்களுக்கு போய் நம்மை பலி செலுத்த, நம் வாழ்க்கையை பலி செலுத்தி விட நம் முடிவு செய்கிறோம். என்ன கஷ்டமான ஒரு காட்சி. ஆனால் மறுபக்கத்தில்
ஒவ்வொரு காரியத்தையும் நிரப்பினது. பலியை நிரப்பினது, விறகுகளை நிரப்பினது, மண்ணை நிரப்பினது, கற்களை நிரப்பினது, தண்ணீரை அது பட்சித்து நக்கி போட்டது என்று வேதம் கூறுகிறது. அவ்வளோ ஆண்டவர் அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, சுவாமி என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எனக்கு பதில் தாரும், பதில் தாரும் என்று நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அக்கினி இறங்குவதையும் நாம் பார்க்க போகிறோம். பதில் மழையின் மூலம் செழிப்பின் நாட்கள் ஆரம்பித்தது. ஏனால் நீங்கள் கர்த்தராகிய தெய்வத்தை உங்கள் இருதயத்தில் சுமந்து கொள்ள நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று எலியா சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, வாலிபர்களே, உங்களையும் தேசம் அளவில் ஆண்டோடைய அடையாளங்களை கொண்டு வரும்படி மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நாம் கேட்டது போல யோசேப்பினுடைய ஞானம் வெளிப்பட போகிறது. தேச அளவில் ஜனங்கள் ஆண்டோடைய ஞானத்தை உங்கள் மூலம் காணும்படி செய்வார். ஆண்டோடைய அக்கினி பதிலாய் வருவதை ஆண்டோர் உங்கள் மூலம், உங்கள் வாழ்க்கையின் மூலம் பிறர் பார்ப்பார்கள், தேசம் பார்க்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அக்கினியினால் என்னை நிரப்பும் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்போமா? நீர் சொல்லியிருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அக்கினியை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய மகத்துவத்தை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய மகிமையை வாழ்க்கையில் பார்க்கணும் சுவாமி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாகத்திலையும் நான் பார்க்கணும் சுவாமி என்று வைராக்கியமாக கேளுங்க. வாலிபர்களே, உங்களுக்கு விசேஷத்த திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை மேன்மேலும் உயர்த்த ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதற்குள் நாம் நுழைய வேண்டும், ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் நிச்சயமாய் பிரகாசிக்க வைப்பார். நிச்சயமாய் உங்கள் எதிர்காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் மீது பாரப்பட்டு என்று ஆண்டவர் வந்திருக்கிறார். உன்னை கைவிட மாட்டேன், சிறு பிள்ளையே, உன்னை கைவிட மாட்டேன். என்னிடம் ஏங்கி எவ்வளோ நாள் நீ அழுதிருக்கிற, என்னை தேடி எவ்வளோ வருஷம் நீ என் பின் வந்திருக்கிற, இந்த கூட்டத்திற்கும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிற, உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேம்மா, உன்னோடு இருக்கிறேன்ப்பா, உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது நமக்கு அக்கினியினால் பதில் கொடுப்பார். அக்கினி இறங்கும்படி செய்வார். அதை பெற்றுக்கொள்ள நம் இருதயத்தை திறந்து இருக்கும் இடத்திலிருந்து எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் நம் மனதை கொட்டுவோமா? வாயை திறந்து கேட்போமா? ஆண்டவரே, என்னை நிரப்பும் என்று கேட்போமா? கம் லார்ட், ஃபில் மீ லார்ட் என்று கேட்போமா? கம் லார்ட், ஆண்டவரே எனக்குள் இறங்கும், அக்கினியினால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன், அக்கினியினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுதும் சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் வாய் விரிவாய் திறந்து கேட்போமா? ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும்,
ஆண்டவரே என்னை நிரப்பும். ஆண்டவரே நீர்தான் எனக்கு நம்பிக்கை. ஆண்டவரே நீர்தான் எனக்கு தேற்றரவாளன் அப்பா, எனக்கு ஆறுதல் அப்பா, என் நம்பிக்கை அப்பா, என்னை நடத்தும் அப்பா, என் கரத்தை பிடித்து கொள்ளும், என்னை உயர்த்தும், என்னை உயர்த்தும் சுவாமி. அது திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரே, என்னோடு பேசும் சுவாமி. எப்படியெல்லாம் எனக்கு வழிநடத்த போகிறீர், எப்படியெல்லாம் எங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறீர், எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை கடந்து வந்து வெற்றி பெற செய்ய போகிறீர், மேற்கொள்ள செய்ய போகிறீர் என்று தைரிய வார்த்தைகளை பேசும் அப்பா என்று கேளுங்க. ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்தபடியே இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் உங்களுக்கு வெளிப்படுவார் பிரியமானவர்களே. இப்பொழுதும் கண்களை திறப்பார். அவரை தேடி கொண்டிருக்கிறவரை பார்ப்பீர்கள். அவரை தேடி கொண்டிருக்கிற நீங்கள் அவரை பார்ப்பீர்கள், தரிசிப்பீர்கள், அவரை பெற்றுக்கொள்வீர்கள், அவரை ருசிப்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. என்னை நிரப்புவதற்கு நன்றி என்று சொல்லுங்க. என்னை நிரப்புவதற்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், சந்தேகப்படாதீர்கள். உங்களுக்கு தான் அவர் அக்கினி, உங்களுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இப்பொழுது ஒவ்வொரு வாலிப பிள்ளை மீது இறங்குகிறார், சிறு பிள்ளை மீது இறங்குகிறார். நான் இங்கு ஜெபிக்க அவசியமே இல்லை. ஆண்டவர் அவளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவளோடு உங்கள் இருதயத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி என்று சொல்லுங்க. உங்கள் மீது ரொம்ப இஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க, அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தொடுதலை பெறுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 சுவாமி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. அக்கினியினால் நிரப்பும் சுவாமி, அளவில்லாமல் நிரப்பும். உள்ளம் சந்தோஷத்தினால் பூரி படையட்டும், சமாதானத்தினால் நிரம்பி வழியட்டும். என்ன என்ற தெய்வீக சமாதானம், இதுவரையிலும் நான் ருசி பார்க்காத சமாதானம் என்னை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படி பிள்ளைகளை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். அளவுக்கு மீறி நிரப்பும். ஜீவ தண்ணீரினால் நிரப்பும் அப்பா. எளியா நிரப்பினாரே, அப்படி எங்களையும் நிரப்பும் சுவாமி. நிரப்பும்படி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இறங்கும். சிறு பிள்ளைகளை நிரப்புவதற்கு நன்றி அப்பா, நிரப்புவதற்கு நன்றி அப்பா. பெரியோர்களை நிரப்புவதற்கு நன்றி. பாரமெல்லாம் நீங்கி செல்வதற்கு நன்றி. இயேசுவினோடு இந்த நேரத்தை குதிகளித்து செலவழிட்டும் சுவாமி, கொண்டாடட்டும் சுவாமி, ஆர்ப்பரிக்கட்டும் சுவாமி, ஆர்ப்பரிக்கட்டும் சுவாமி. உண்மையாய் உம்மை ரசி பார்க்கட்டும், உண்மையாய் உம்மை தரிசிக்கட்டும், உண்மையாய் உம்முடைய மகத்துவத்தை பெறட்டும், பார்க்கட்டும் சுவாமி. நன்றி அப்பா. முழு விடுதலை ஒவ்வொரு பாகத்திலும் இறங்குகிறது. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஜுரங்கள்ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொண்டு வருகிறார். வைரஸ் பாக்டீரியால இருந்து விடுதலை கொண்டு வருகிறார். என்னென்ன நோயை கொண்டு வருகிறதோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுது ஒவ்வொரு லெவலையும் நார்மல் கொண்டு வந்து பலனை கொடுக்கிறார். நன்றி நன்றி என்று சொல்லுங்க. அற்புதங்களின் நேரம் இப்பொழுது. அக்கினியின் அடையாளங்கள் நடக்கிறது, உங்கள் உடலில் நடக்கிறது. ஒவ்வொரு பாகத்திலும் சுகத்திற்கு நன்றி செலுத்துங்க. டியூமர் பாய் எல்லாம் உடைகிறது, ஒன்றுமில்லாமல் உடைகிறது. நன்றி என்று சொல்லுங்க. ஆர்ப்பரியுங்கள். ஒவ்வொரு லெவல், டயபெட்டிஸ் லெவல் நார்மலிற்கு வருகிறது, பிபி லெவல் நார்மலிற்கு வருகிறது. சுகரை நார்மலாக்கும் சுவாமி. அப்பா இனி அவர்கள் தொல்லையில் கஷ்டப்படக்கூடாது சுவாமி. ஃபிட்ஸ் தொல்லை வரக்கூடாது சுவாமி. அதை எடுத்து போடும் அப்பா. முற்றிலும் விடுதலை செய்யும் சுவாமி. அப்பா அவர்களின் முழுவதுமாய் சுகமாக்கும். எல்லா தலை வலிகளிலிருந்தும் ஆண்டவரே, முதுகு வலிகளிலிருந்தும் அவளை சுகமாக்கும். தடவி கொடுப்பதற்கு நன்றி அப்பா. இயேசுவின் இளைப்பாறுதல் இறங்குவதற்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் அருமை சகோதரி எல் ஜாக்குலின் லூர்து மைக்கேல் சுரண்டையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்கள் அருமை மகன் ஜான் ஜேபஸ்க்கு என்ற பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஜான். காட் பிளஸ் யூ ரிச்லி. சங்கீதம் 91:11 படி உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்பா, இந்த வசனத்தின்படியே மகன் ஜான் ஜேபஸுக்கு உனது தூதர்கள் கூடவே இருக்கும்படி செய்யும். ரட்சிப்புக்கு ஏற்ற வழியில் பிள்ளை நடத்தும்படி செய்யும் அப்பா, நடத்தும்படி செய்யும்.
இந்த பாக்கியத்தை மகனுக்கு இன்று பிறந்தநாள் பரிசாக தாரும். அருமை ஜெனிஷாவையும் ஆசீர்வதியும், படிப்பை ஆசீர்வதியும், மது சுகத்தையும் பலத்தையும் தந்து படிப்பிலே தேவ பயத்திலே பக்தியிலே உயர்ந்திருக்க அருள் புரியும். அப்படியே எங்கள் அருமை சகோதரி மிஸ்ஸஸ் ஜாக்குலின், அருமை சகோதரர் லூர்து மைக்கேல் நன்றாக அவர் தூங்கும்படி செய்யும். மாத்திரை இல்லாமல் பிரதர் தூங்கும்படி செய்யும். ஆரோக்கியத்தை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மற்றும் ஒரு புதிய சேவை. உங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் பிரார்த்தனை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் 044461999000 என்ற எண்ணை உங்கள் தொலைபேசியிலிருந்து 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு இந்த பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ளலாம். ஹலோ, பால் தினகரன் பேசுகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தேவைக்கும் மிகுந்த பாரத்துடன் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனையை செய்துள்ளார்கள். நீங்கள் யாவரும் இந்த சேவையை பயன்படுத்தி மற்றவருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, உமது மகனை உமது மகளை நீர் நேசிப்பதற்காக நன்றி சுவாமி. அவளை விடுதலையாக்க நீர் பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும். அது பலத்தின் ஆவியினால் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நிரப்பும். எண் 1 இன்றைய ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். எண் 2 ஆரோக்கியம் மற்றும் சுகத்திற்கான ஜெபம். எண் 3 வேலையில் ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். எண் 4 குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். எண் 5 படிப்பில் ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஜெபம். எண் 6 வணிக மற்றும் பொருளாதார செழிப்பிற்கான ஜெபம். எண் 7 விடுதலை பெறுவதற்கான ஜெபம். எண் 8 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஜெபம். எண் 9 மற்ற ஜெபங்களுக்காக. டாக்டர் பால் தினகரன் அவர்களின் பிரார்த்தனை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெற 044461999000 என்ற எண்ணை உங்கள் தொலைபேசியிலிருந்து 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். இது போன்ற பல்வேறு புதிய சேவைகளை பெற்றுக்கொள்ள ஜீசஸ் கால்ஸ் என்ற எங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.